நேற்றைய தினத்தில் நடிகர் விஜய் அவர்கள் ஒட்டுமொத்த சமூக வலைத்தளத்தையுமே கதறுன்னு கதற விட்டுருக்காரு. குறிப்பாக நம்முடைய கொள்கை நண்பர்கள் இருக்காங்க இல்லையா, அதான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற ஒரு சில புரிதலற்ற கொள்கை நண்பர்கள், இணையதள அடியாட்களை வேலை பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நபர்களை ரொம்பவே கதற விட்டுருக்காரு. இந்த கதறல்கள் எல்லாத்துக்குமே பின்னாடி இருக்கிற முக்கியமான காரணம் என்னன்னு பார்க்குறப்ப, நடிகர் விஜய் அவர்கள் தன்னுடைய மாநாட்டில் புரட்சியாளர் அம்பேத்கருடைய படத்தை கட் அவுட்டாக பயன்படுத்தி இருக்கின்றார். இதுதான் முக்கியமான காரணம். இந்த காரணத்துக்காக தான் நம்ம இணையதள அடியாட்கள்லாம் சமூக வலைத்தளங்களில் உட்காந்துட்டு மிகப்பெரிய கதறல்கள்லாம் கதறி இருக்காங்க. எனக்கு என்ன ஒரு கேள்வினாங்க, அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொல்லப்படுகின்ற அந்த கட்சி வந்து கருத்தியல் ரீதியாக பண்பட்ட ஒரு கட்சி, ஒரு இமாலய கருத்தியெல்லாம் வச்சிருக்கின்ற ஒரு கட்சி. அப்பேற்பட்ட கட்சி வெறும் கட் அவுட் பிரச்சனை மட்டும் தொடர்ச்சியாக பேசுவதற்கான காரணங்கள் என்ன? இப்போ நீங்கள் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய மது ஒழிப்பு மாநாடு எடுத்துங்க. அந்த மாநாட்டினுடைய நோக்கம் என்பது மிகப்பெரிய ஒரு உயரிய நோக்கம், சாதாரண சாமானிய மனிதனுடைய வாழ்வியல் சம்பந்தமான ஒரு நோக்கம், மனித வளத்தை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லப்படுகின்ற ஒரு நோக்கம். ஆனால் அந்த நோக்கத்தை சிதைக்கும் விதமாக இவங்க என்ன பண்ணாங்கன்னா, அதோட டிபேட்ஸ் எல்லாமே திசை திருப்பும் விதமாக ராஜாஜி கட்டு வச்சிருக்காரு பாருங்க அப்படின்ற மாதிரி டிபேட்ஸை உருவாக்கி விட்டாங்க. ஸோ இன்றைக்கும் கூட அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதே வேலையை பார்க்குறாங்க. நடிகர் விஜய் அவர்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் கட்டு வச்சிருக்காரு, தந்தை பெரியார் அவர்கள் கட்டு வச்சிருக்காரு, காமராஜர் அவர்கள் கட்டு வச்சிருக்காரு. ஆனால் அது எல்லாமே விடுத்துட்டு புரட்சியாளர் அம்பேத்கருடைய கடைசியில் போட்ட அப்படின்னு சொல்லி கட் அவுட் சம்பந்தமான விஷயத்தை டிபேட்ஸ் உருவாக்குறாங்க. அப்படின்னா உள்ளபடியே விவாதிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயத்தை விவாதிக்க கூடாது என்ற காரணத்துக்காக இவங்க திசை திருப்புறாங்களோ, வெறும் கட் அவுட் பிரச்சனையை வச்சு திசை திருப்புறாங்களோ அப்படின்னு தோணுது. ஸோ நடிகர் விஜய் அவர்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்கு கட் அவுட் வச்சிருக்காரு. ஸோ அது சம்பந்தமாக நம்மளுடைய நிலைப்பாடுகள் என்ன, இந்த இணையதள அடியாட்கள் வந்து எப்படி எப்படிலாம் வேலை பார்க்குறாங்க, அதன் மீதான நம்மளுடைய பார்வைகள் என்ன, அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி இவங்க இந்த டிபேட்ஸ் எல்லாமே திசை திருப்புவதற்கு முக்கியமான காரணம் வந்து ஒன்று இருக்குமோன்னு தோணுது. அந்த காரணம் என்ன அப்படின்றத இந்த காணொலியில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துடலாம். நண்பர் அனைவருக்கும் இளம்பெரு வழுதியின் இனிய வணக்கம். நாங்கள் படி வந்து பார்த்துட்டோம், இனி ஜென்மத்துக்கும் எங்களால் குடிய முடியாது, அதனால நாங்க சண்டை போட போறோம். நடிகர் விஜய் அவர்கள் வருகின்ற 27ஆம் தேதி விக்கிரவாண்டியில் தன்னுடைய கட்சியினுடைய முதல் மாநில மாநாடை வந்து நடத்த போறாரு. ஸோ அதனால் அவருடைய மாநாடு வெற்றி அடைவதற்கு நம்முடைய நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். சரியா? சரி, மாநாடு நடத்த போறாரு. அதனால அந்த மாநாட்டு திடலில் பல வேலைகள் நடக்கும் இல்லையா, சேரு போடுறது, அப்புறம் அந்த கார்பெட்லாம் விரிக்கிறது, மேடை போடுறது, இதெல்லாம் நடக்கும் இல்லையா. ஸோ அதனுடைய ஒரு பணியாக தான் கட் அவுட் வைக்கின்ற பணிகளும் கூட நடந்திருக்குது. அப்போ அந்த கட் அவுட்டில் முதல் கட் அவுட்டாக பெருந்தலைவர் காமராஜருடைய கட் அவுட் வைக்கிறாங்க, இரண்டாவதாக தந்தை பெரியாருடைய கட் அவுட் வைக்கிறாங்க, மூன்றாவதாக நம்ம விஜயருடைய கட் அவுட் வைக்கிறாங்க, நான்காவதாக புரட்சியாளர் அம்பேத்கருடைய கட் அவுட்டை வைக்கிறாங்க. ஸோ இதை பார்த்தோன்னே தான் சமூக வலைத்தளங்களில் இந்த ஜாதி வெறியர்கள்லாம் கதறுன்னு கதற ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, கதறியது யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய கொள்கை நண்பர்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற ஒரு சில புரிதலற்ற கொள்கை நண்பர்கள் தான் புரட்சியாளர் அம்பேத்கருடைய படத்தை போட்டதுக்கு கதறுன்னு கதறிக்கு இருக்காங்க. அதுக்கு ஒரு சப்ப காரணம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நடிகர் விஜயும் தப்பு பண்ணிட்டாருங்க. நடிகர் விஜய் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, அவருடைய படத்தை வந்து 4ஆவதாக போட்டிருக்கணும், புரட்சியாளர் அம்பேத்கருடைய படத்தை வந்து 3ஆவதாக போட்டுக்கணும், இல்லாட்டி முதல் படமாக போட்டுக்கணும். அது எப்படி புரட்சியாளர் அம்பேத்கர் நீங்கள் கடைசி படமாக போடலாம் அப்படின்ற மாதிரி புரட்சியாளர் அம்பேத்கருடைய படத்தை போட்டதற்கு சப்பை கட்டும் விதமாக வந்து கதறன்னு கதறி இருக்கிறாங்க. அதாவது நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, நடிகர் விஜய் அவர்கள் வந்து தன்னுடைய மாநாட்டில் 4ஆவது படமாக புரட்சியாளர் அம்பேத்கருடைய படத்தை போட்டிருக்காரு. ஓகே, திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய மாநாட்டில் எத்தனை இடங்களில் புரட்சியாளர் அம்பேத்கருடைய படத்தை போட்டிருக்கிறாங்க? இப்போ டிஸ்பிளேல ஒரு சில ஃபோட்டோஸ்லாம் காட்டுறேன் பாருங்க. இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாநாட்டில் எடுக்கப்பட்ட ஃபோட்டோஸ். இந்த மாநாட்டில் புரட்சியாளர் அம்பேத்கருடைய படம் வந்து எங்கே? கேள்விகள் இயல்பாக வரும் இல்லையா? அப்போ புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் மேலே நீங்கள் அக்கறை இருக்க மாதிரி பேசுகின்ற நபர்கள் இதே கேள்விகளை தூக்கி நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திலையும் கேட்கணும். எங்க இங்கே வாங்க, இந்திய நாட்டினுடைய ஒரு தந்தை, தேச தந்தை நம்ம புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள், நமக்கு எல்லாமே சட்டத்தை வடிவமைத்து கொடுத்தவரே அவர் தான், அவருடைய படத்தை நீங்கள் எந்த மாநாட்டிலையும் போடலையே அப்படின்ற மாதிரி இந்த இணையதள அடியாட்கள் என்ன பண்ணிக்கோம்னா திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்து இந்த கேள்வியெல்லாம் தூக்கி முன்னாடி வச்சிருக்கணும். அதில் ஒரு சில பேர் எழுதுறான், அதாவது புரட்சியாளர் அம்பேத்கர் வந்து சாதிய தலைவர் என்ற காரணத்துக்காக தான் அவர் வந்து புரட்சி அம்பேத்கரை 4ஆவது ஆளாக வந்து விஜய் வந்து போட்டிருக்காரு. இது எப்படி, இதெல்லாம் எப்படி ஏற்புடையது? திருச்சூர வேலை பார்க்குறாங்க, திருச்சூர வேலை. நான் கேட்க அப்படின்னா, புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் சாதிய தலைவர் நினச்சி தான் விஜய் அவர்கள் 4ஆவது ஆளாக போட்டிருக்காங்க கூட வச்சுக்கோங்களேன். அப்போ புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் சாதிய தலைவர் என்ற காரணத்துக்காக அவருடைய படத்தையே திராவிட முன்னேற்ற கழகம் போடலையா? இந்த கேள்வி வரும்ல.
அல்லது திருச்சி உறவையெல்லாம் பார்க்க வேணாம். சமூக வலைத்தளங்களில் நம்ம பையங்கள்லாம் சும்மா சொல்லக்கூடாது. ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த ஒரு சில புரிதலற்ற நபர்கள், இணையதள அடியாட்கள், ஏன் நீ வந்து 4வது ஆளா போட்டுக்கன்னு கேட்டோடனே நம்மளால இப்படி போய் பதில் கொடுத்துட்டாங்க இல்லையா, அவங்களாம் 4வது ஆளா போட்டாங்க, நீ எங்கேயும் போடலையே அப்படின்னு பதில் கொடுத்தாங்க இல்லையா, உடனே என்ன பண்ணுறாங்க, அப்படியே டிபேட்ஸை மாற்றுறாங்க, பட்டார்னு மாற்றுறாங்க. அண்ணா இல்லாமல் நீங்கள் எப்படி வந்து கட் அவுட் வச்சிங்க? தந்தை பெரியாருடைய படத்தை போடுறீங்க, பெருந்தலைவர் காமராஜ் படத்தை போடுறீங்க, அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அம்பேத்கர் படத்தையும் போடுறீங்க. அண்ணா இல்லாமல் எப்போ நீங்கள் கட் அவுட் வச்சிங்க? நீங்கள் இது ரொம்ப தப்பு. அண்ணா இல்லாமல் தமிழ்நாடே கிடையவே கிடையாது அப்படின்ற மாதிரி கூட சில நபர்கள் எழுதி இருக்கிறாங்க. இது நாள் வரைக்கும் நம்மளாம் வந்து ஒரு நல்ல இன்டலெக்சுவல் ஆட்கள் நினச்சிக்கிற நபரும் கூட எழுதுறாங்க. நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, திராவிடம் என்று சொல்லப்படுகின்ற அந்த கொள்கையை தமிழ்நாட்டில் விதைத்த நபர் வந்து யாரு? அயோத்திதாச பண்டிதர் இல்லையா? அயோத்திதாச பண்டிதர் தானே முதலாக திராவிட மகாஜன சபையை வந்து கட்டி எழுப்புனாரு. அப்ப அயோத்திதாச பண்டிதரை நீங்க எத்தனை இடத்துல நீங்க போட்டிருக்கிறீங்க? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த தோழர்களை பார்த்து கேட்கிறேன், எத்தனை இடங்கள்ல நீங்க அயோத்திதாச பண்டிதருடைய படத்தை வந்து பயன்படுத்தி இருக்கிறீங்க? அதாவது அறிஞர் அண்ணா இல்லாம அரசியலே பண்ண முடியாது, தமிழ்நாட்டுக்கு அவர் தான் வந்து ஒரு மூலதனமே, அவர் தான் அடித்தளமிட்டவரே. இந்த கருத்தை நாங்களும் கூட ஏத்துக்கிறோம்ப்பா, நாங்கள் மறுக்கவே இல்லை. நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, திராவிட சிந்தனையை உருவாக்கிய நபர்கள் யாரு? நம்ம அயோத்திதாச பண்டிதர் இல்லையா, தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் அவர்கள் இல்லையா, அவங்கள நீங்க எத்தனை இடங்கள் நீங்க பயன்படுத்துறீங்க? திராவிட முன்னேற்ற கழகம் பயன்படுத்தி இருக்குது. அப்ப திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கை கோட்பாடுகளே திராவிட சிந்தனைகள் தான். ஆனால் திராவிட சிந்தனையுடைய முன்னோடியாக இருந்து கொண்டிருக்கின்ற அயோத்திதாச பண்டிதரை நீங்க எத்தனை இடத்துல பயன்படுத்துறீங்க? பயன்படுத்தி கிடையாதுல. முதல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த அடிமட்ட தொண்டர்களில் போய் வாங்கப்பா, உங்களை அயோத்திதாச பண்டிதர் யாருன்னு தெரியுமாப்பான்னு கேட்டு பாருங்க, தெரியான்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த சப்பை கட்டி கட்டுறதுக்கு இந்த மாதிரி காரணங்கள்லாம் தயவுசெய்து தூக்கிட்டு வராங்க. உங்கள் மேலே வந்து இதுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய ஃப்ரேம்லாம் இருந்துச்சு, ஒரு மிகப்பெரிய ஊடகவியலாளர் டேட்டாவோட பேசுவார், இந்த மாதிரிலாம் இருந்துச்சு. பட் இது வந்து ரொம்ப ஒரு சப்பத்தனமான காரணங்களாக வந்து இருக்குது. இந்த இணையதள அடியாட்களுக்கு வந்து டாலரன்ஸ் இல்லைங்க, அதாவது அக்செப்டன்ஸ் வந்து கிடையாது. அது இந்த இணையதள அடியாட்கள் ஃபுல்லாமே யாருக்கு வேலை பார்க்குறாங்கன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தை தான் வேலையை பார்க்குறாங்க. அதில் மாற்று கருத்து இருக்கவே முடியாது. திராவிட முன்னேற்ற கழகத்தை நீங்கள் வேலை பாருங்கள், தப்பு கிடையாது. அதுக்காக திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஏதாச்சும் தப்பு நடந்துச்சு, இல்லாட்டி விவாதங்கள் உருவாக்கப்பட்டுச்சு, அவங்களுக்கு எதிராக ஒரு விவாதங்கள் வந்துச்சு அப்படின்னா அதை பற்றியும் கூட பேசக்கூடாது, விவாதங்களே மேற்கொள்ளக்கூடாது, தவறுனா சுட்டி காட்டவே கூடாது என்று சொல்லப்படுகின்ற அந்த விஷயம் வந்து எவ்விதத்தில் ஏற்புடைய விடயங்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி நடக்குது, மற்ற கட்சிகளோட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்சி வந்து ஆட்சி வந்து சிறப்பாக தான் செயல்படுது, இல்லைன்னு சொல்லவே இல்லை, மறுக்கவே இல்லை. பட் இருந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் இந்தந்த குறைகள் இருக்குப்பா, இதை சரி செய்யுங்கப்பா அப்படின்ற மாதிரி ஒரு விவாதங்களை தூக்கி முன்னாடி வச்சோம், ஒரு கருத்தியலை தூக்கி முன்னாடி வச்சோம் அப்படின்னா வரையறை இல்லாமல் பதிலுக்கு வந்து அடிக்கிறது எல்லாத்தையுமே. இது ரொம்ப தப்பு இல்லையா? அதான் சொல்றேன், உங்களுக்கு வந்து அக்செப்டன்ஸ் இல்லை. வந்து ஒரு தவறுன்னு சுட்டி காட்டினாங்கன்னா தவறை ஏற்றுக்கொள்கின்ற பக்குவங்கள் வேணும். தவறை நீங்க ஏத்துக்கிற கத்துக்கிட்டாதான் அடுத்த முறை தவறு செய்யாம நடந்துக்கிற முடியும். அப்ப இந்த ஒரு பேசிக் சென்ஸ் கூட இல்லாம திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக ஏதாச்சும் ஒரு விஷயங்கள், எப்பா நீங்க உங்க ஆட்சியில் இந்த மாதிரி நடக்குதுப்பா அப்படின்னு லைட்டா சொன்னாலும் கூட உடனே வந்து கடிச்சு வைக்க ஆரம்பிக்கிறது. கிட்டத்தட்ட ஜாம்பிஸ் மாதிரி, அதாவது நாம் கூமுட்டை கட்சியினுடைய ஜாம்பிஸ் மாதிரி கூட இவங்க மாறிக்கிருக்காங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது. ஸோ அதான் அக்செப்டன்ஸ் இல்லை, அக்செப்டன்ஸ் இல்லை. இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய பல பள்ளிகளில் நீங்கள் எடுத்துங்க, ஒவ்வொரு கிராமத்திலும் போய் எடுத்துங்க, அந்த கிராமத்தில் இருக்கிற ஊராட்சி மன்றங்களையும் சரி, அந்த கிராமத்தில் இருக்கிற பள்ளிக்கூடங்கள்லையும் சரி, எல்லா இடங்கள்லையுமே வந்து புரட்சியாளர் அம்பேத்கருடைய படம் வந்து தவிர்க்கப்பட்டிருக்கும். இதை ஏற்றுக்கிறீங்களா? தவிர்க்கப்பட்டிருக்கும். அதற்கான காரணங்கள் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, அந்த கிராமத்தினுடைய கல அரசியல் அந்த மாதிரி இல்லை, நம்ம போய் வற்புறுத்த முடியாது அவங்கள. புரட்சியாளர் அம்பேத்கருடைய படத்தை வைங்க, வற்புறுத்த முடியாது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் ஓப்பனாக சொல்லுவாங்க. ஆனால் இன்னைக்கு நடிகர் விஜய் அவர்கள் தன்னுடைய ரசிகர்களுக்கு புரட்சியாளர் அம்பேத்கரோட நீங்கள் ஏற்றுக்கங்கடா அப்படின்ற மாதிரி சொல்கிறார் அப்படின்னா இது எவ்வளோ பெரிய சமூக மாற்றம். அதாவது அவர் வந்து மாநாட்டுக்கு பின்பாக அவருடைய அரசியல் திசைவழி போக்கு எந்த வழியில் போக போகுது அதெல்லாம் தெரியல. மேபி சரியாகவும் போகலாம், தவறாகவும் போகலாம். பிஜேபிக்கு போகிற மாதிரி கூட வாய்ப்புகள் அமையலாம், காங்கிரஸ் போகிற மாதிரி கூட வாய்ப்புகள் அமையலாம். அதெல்லாம் எதிர்வரும் காலங்கள். ஆனால் இன்னைக்கு நடிகர் விஜய் அவர்கள் புரட்சி அம்பேத்கருடைய படத்தை பயன்படுத்தியிருக்காரு அப்படின்னா அதை வரவேற்கணும் இல்லையா? அதில் போய் உட்காந்து நொட்டை சொல்லி இருக்கிறதுனா இது எவ்வளோ பெரிய ஒரு அசிங்க பிடிச்ச வேலை. இதே வேலையை தான் வந்து விடுதலை சிறுத்தை கட்சி மாநாட்டிலையும் பண்ணாங்க. மாநாட்டினுடைய கொள்கை நோக்கத்தை சிதைத்து அவங்க என்ன பண்ணாங்க, ராஜாஜி கட்டோட் வச்சுருக்காங்க, எப்படி வைக்கலாம் அப்படி மாதிரி வெறும் சப்பையாக கட்டோட் டிபேட்ஸை உருவாக்குறாங்க. எவ்வளோ பெரிய கருத்தியல் வாய்ந்த ஒரு கட்சி வெறும் கட்டோட் டிபேட்ஸ் உருவாக்குறாங்க. எனக்கு என்னமோ இதுக்கு முன்னாடிலாம் மிகப்பெரிய அஜெண்டா இருக்குமோன்னு தோணுது. இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு எடுத்துங்க, நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இருக்கார் இல்லையா, அவர் வந்து துணை முதலமைச்சர் அது ஆனதுக்கு பின்பாக நிறையா டிபேட்ஸ் தொடர்ச்சியாக உருவாகிக்கிட்டே இருக்குது. விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்று சொல்லப்படுகின்ற அந்த கொள்கை முழக்கம் என்பது நீண்ட காலமாகவே விடுதலை சிறுத்தை கட்சி முன்னாடி வச்சுக்கிட்டே தான் வராங்க.
ஆனால் ஆதவ அர்ஜுன் சொன்ன உடனேயே அது திட்டமிட்டு மிகப்பெரிய பேசு பொருளாக இவங்க மாற்றுறாங்க அப்படின்னா உதயநிதி அவர்கள் துணை முதலமைச்சர் ஆன அந்த விஷயம் இருக்கு இல்லையா, அது மக்கள் மத்தியில் மிகப்பெரிய டிபேட்ஸாக உருவாகிவிடக்கூடாது என்ற காரணத்துக்காக ஒரு வேறு வகையில் டிபேட்ஸ் இவங்க கொண்டு போகிறாங்களோ, திட்டமிட்டு கொண்டு போகிறாங்களோ அப்படின்ற மாதிரி தான் தோணுது. அன்னைக்கு சமூக வலைத்தளங்கள் எல்லாமே ஆக்கிரமிப்பு, இந்த செய்தி ஆக்கிரமிச்சிருந்துச்சு. விடுதலை சிறுத்தை கட்சி ஆட்சியும் பங்கு அதிகாரத்தையும் பங்கு. ஆமாம், அது ஆரம்பத்தில் கேட்குறாங்களா அவங்க, புதுசாக ஒன்று கேட்கல. ஆனால் அது சம்பந்தமாக திடீரென டிபேட்ஸ் உருவாக்குவதற்கான காரணங்கள் என்ன, தேவைகள் என்ன, இவங்க வந்து ஃப்ரேமிங் பண்ணுறாங்க. இதுதான் செய்தி, செய்தியை செய்தியாக சொல்லாமல் செய்தியை வந்து சித்தரித்து இதுதான் செய்தின்னு கொடுக்குறாங்க. விடுதலை சிறுத்தை கட்சியுடைய மது ஒழிப்பு மாநாட்டிலையும் கூட இவங்க இப்படி தான் பண்ணாங்க. அது எவ்வளோ பெரிய உயரிய நோக்கம்ங்க. மது ஒழிப்பு என்பது எவ்வளோ பெரிய உயரிய நோக்கம் இல்லை. திரும்ப வந்து மது ஒழிப்பு மாநாடு நடத்தின உடனே அடுத்த நாளே மதுக்கடை எல்லாம் மூடிடுவாங்க அப்படின்ற மாதிரி திட்டமிட்டே பரப்புனாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஒரு சில நபர்களும் கூட இதே சேம் கருத்துக்களை எழுதினாங்க. இதெல்லாம் மது ஒழிக்க முடியாதுங்க, இதெல்லாம் வந்து சும்மா கண் துடைப்பு நாடகங்கள். கண் துடைப்பு நாடகங்கள் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா தந்தை பெரியார் அவர்களும் புரட்சி அம்பேத்கர் அவர்களும் சனாதனத்தை ஒழிக்க முடியாது அப்படின்ற மாதிரி கைவிட்டு போயிருப்பாங்களே, பார்ப்பனியத்தை ஒழிக்க முடியாது அப்படின்னு கைவிட்டு போயிருப்பாங்களே. பார்ப்பனர்கள் மட்டும்தான் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கணும், இதுதான் சனாதனம் சொல்லுது, நம்மளாம் ஆட்சி அதிகாரத்துக்கு வரக்கூடாதா அப்படின்ற மாதிரி அவங்க வந்து எளிமையாக கடந்து போயிருப்பாங்களே. எதற்காக முட்டி மோதி இன்னைக்கு வந்து அதிகாரத்தை பரவலாக்கம் பண்ணியிருக்காங்க, எதற்காக முட்டி மோதி இன்னைக்கு வந்து கல்வியை வந்து பரவலாக்கம் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ முடியவே முடியாது அப்படின்ற மாதிரி அவங்களும் கம்முன்னு கடந்திருந்தாங்க அப்படின்னா இன்னைக்கு இதெல்லாம் சாத்தியப்பட்டிருக்குமா? ஸோ அதே மாதிரி தாங்க மது ஒழிப்பு மாநாடும் கூட, மது ஒழிப்பு மாநாடு கூட அதே மாதிரி தான். அதாவது அந்த மது என்று சொல்லப்படுகிறனா அந்த கூரிய பற்கள் இருக்கு இல்லையா, அந்த கூரிய பற்களுடைய கூர் முனையை கொஞ்சமாச்சும் மல்லுங்கடிக்கலாம்ல. இது ஒன் டைப் ஆஃப் பிரச்சாரங்க அது. ஆனால் இதையும் கூட கொச்சைப்படுத்தும் விதமாக வெறும் கட்டோட்டு விஷயம், ராஜாஜி கட்டோட்டு விஷயத்தை வச்சு பயங்கரமாக டிபேட் சொல்லுவாங்கண்ணா. ஸோ இதனுடைய பின்னணியிலும் கூட இந்த உதயநிதி அவர்கள் துணை முதலமைச்சரான விஷயம் மிகப்பெரிய லெவலில் பேசுபொருளாக மாறிவிடக்கூடாது அப்படின்றது காரணத்துக்காக திட்டமிட்டு மறைக்கப்பட்டது, திட்டமிட்டு திசை திருப்பப்பட்டது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். சிஐடியும் சாம்சங் தொழிலாளர் பிரச்சனை அதே தான். அரசியலமைப்பு சட்டத்தின்படி பிரிவு 19 அடிப்படையில் சங்கம் வைத்துக் கொள்வதற்கு அனைவருக்குமே உரிமை இருக்குது. ஆனால் அதையும் கூட தவறாக சித்தரிக்கும் விதமாக தான் சமூக வலைத்தளங்களில் இந்த இணையதள அடியாட்கள் எல்லாமே கம்யூனிஸ்ட் கட்சிக்கு மேலே வந்து அவதூறுலாம் பரப்புனாங்க. ஸோ இதுவும் கூட பெரிய லெவலில் டிபேட்ஸ் உருவாகிவிடக்கூடாது என்ற காரணத்துக்காக திட்டமிட்டு பரப்பப்பட்டது அப்படின்ற மாதிரி தான் நான் பார்க்குறேன். இப்போ கடைசியாக விஜய் அவர்கள், இந்த விஜயருடைய கட்டோட் விவகாரத்தை கூட இவங்க எதற்காக இவ்வளோ பெரிய பிரபலமாக மாற்றுறாங்க அப்படின்னா எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, நம்ம ராஜா கண்ணப்பன் இருக்கார் இல்லையா, 411 கோடி அறப்போர் இயக்கம் வந்து லிஸ்ட்டு வெளியிட்டாங்க. 411 கோடி மதிப்புள்ள அரசு நிலத்தை ராஜ கண்ணப்பன் அவர்கள் நாட்டையை போடுவதற்கு முயற்சி பண்ணியிருக்கிறாரு, ஆக்கிரமிப்பு செஞ்சுருக்கிறாரு, அதோடைய சொத்து மதிப்பு 411 கோடி அப்படின்ற மாதிரி நேற்று வந்து என்ன பண்ணிங்க குற்றச்சாட்டத்துக்கு முன்னாடி வச்சுருக்காங்க. ஸோ திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது சுமத்தப்பட்ட மிகப்பெரிய ஒரு குற்றம் இது வந்து உண்மையோ பொய்யோங்க, அது வந்து உண்மையோ பொய்யோ நாளைக்கு நிரூபிக்கப்படலாம், இல்லாட்டி அது பொய்யா கூட இருக்கலாம். பட் இருந்தாலும் அது சம்மந்தமாக டிபேட்ஸ் போயிடக்கூடாது என்ற காரணத்துக்காக விஜயுடைய கட்டோட் விவகாரத்தை கையில் எடுக்கிறாங்களோ, மக்கள் மன்றத்தில் அதிருப்திகள் உருவாகிவிடக்கூடாது என்ற காரணத்துக்காக கையில் எடுக்கிறாங்களோ, இல்லாட்டி இந்த 411 கோடி சொத்து மதிப்புள்ள அந்த நிலம் இருக்கு இல்லையா, அந்த நிலம் ஒருவேளை பஞ்சம் நிலமாக கூட இருக்கலாம். ஏன்னா சென்னையை சுற்றி இருக்கிற பகுதிகளில் தான் 12 லட்சம் ஏக்கர் நிலத்தை வந்து திரமன்கீர் கொடுத்தாரு. ஸோ இது சம்மந்தமாக டிபேட்ஸ் போயிடக்கூடாதோ அப்படின்ற காரணத்துக்காக இவங்க திட்டமிட்டு இது மாதிரி உருவாக்குறாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது. ஸோ இது எப்படியோ நடிகர் விஜய் அவர்கள் என்னை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய நிலைப்பாடு என்பது கட்டோட் வைத்தது, புரட்சி அம்பேத்கருடைய கட்டோட் வைத்தது வரவேற்கத்தக்க வேண்டிய ஒரு விஷயம். அதுவும் 4வது 3வதுலாம் கிடையாதுங்க, கட்டோட் வச்சுருக்காருல, நீங்கள் எத்தனை கட்டோட் வச்சிங்க அப்படின்ற மாதிரி ஒரு பிரதான கேள்வியை தூக்கி முன்னாடி வச்சுட்டு கற்பி ஒன்று புரட்சி சென்று புரட்சி வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.